நன்றியுள்ள நாய். வளமான கிராமம்தான் அங்கு மலையான சத்திரமாம். மலைத்திட பெரிய மரம் நீள வாழ்ந்தது 100 ஆண்டாம். அம்மரத்தினடியிலே ஒரு யாசகர் வாழ்ந்து வர வெம்மை உணர்ந்திடவே பசி விரட்டிட தெருவினிலே வீட்டுக்கு வீடு சென்றே உணவு வேண்டியே பெற்றருந்தி கூட்டுக்குள் பறவையைப் போல் சென்று குந்தியே ஓய்வெடுப்பார். அன்றாட வாழ்க்கை இது நாய் அவ்விடம் சென்றது காண். அன்றாட வாழ்க்கை இது நாய் அவ்விடம் சென்றது காண். நண்பனாய் நாய் ஆகி அவர் நகர்திசை துணை போகும். நண்பனாய் நாய் ஆகி அவர் நகர்திசை துணை போகும். யாசகர் படுக்குமிடம் கண்டே நாயதும் படுத்து உறங்கும். நேசித்தார் யாசகரும் இரக்கம் நிரம்பிட உணவளித்தார். வாழ்க்கை தொடர்கையிலே பிணியில் வாடினார் யாசகரும் வீழ்ந்திட கண்ணீரும் நாய் வீழ்ந்தது சோகத்தில். குப்பை கிளறியதில் கண்டு கொணர்ந்தது ரொட்டி துண்டு. குப்பை கிளறியதில் கண்டு கொணர்ந்தது ரொட்டி துண்டு. ஒப்பியே யாசகரும் உண்ணவே ஒட்டியே நின்றது காண். ஒப்பியே யாசகரும் உண்ணவே ஒட்டியே நின்றது காண். பிணியின் வேகத்தினால் யாசகர் துண்ண முடியாமல் நனிமிகு நாய்க்கனிவில் கண்ணீர் நல்கியே கிடந்தாரே. தெருவிலே ஓர் மனிதர் கண்ணில் தென்பட நாய் ஓடி பெரும்பல் பட ஆடை பற்றி பிடித்தே இழுத்துதுவி. அழைப்பிற்கே இணங்கியவர் நாய் அடைந்திட்ட இடம் சென்றார். குழைந்தே நாய் கண்ணீர் கொஞ்சம் கொட்டிட கண்டு நின்றார். சென்ற அப்புது மனிதர் கிராம மருத்துவர் தம்மை அழைத்து வந்தங்கு காண்கின்றார் உலகில் மலர்ந்த ஓர் புதுமைதனை. யாசகர் துயருற்றே உயிரை யாசகம் தந்திருந்தார். யாசகர் துயருற்றே உயிரை யாசகம் தந்திருந்தார். பாசத்தில் மிகைத்திருந்த நாயும் பக்கத்தில் மரணிக்கவே. பாசத்தில் மிகைத்திருந்த நாயும் பக்கத்தில் மரணிக்கவே. அதிரை அருட்கவி தாகா.